எவ்வளவோ செய்துட்டோம். நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே எனக்கு என்னதான் இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. கெட்டது வர நல்லது கண்டு நினைச்சிருக்கோம். நான் அழியிட்டேன் இப்ப இந்த அந்த சாப்பிடல இது தண்ணி குடிக்கல ஒன்று குடிக்கலாமா. நான் நைட்டு எல்லாம் கவலை நடுக்க தூங்கிடு இப்படி பேசி அந்த பிள்ளையில வாழும் பாரு பிள்ளைகள் இப்படி செஞ்சுட்டு இந்த கவலைப்பட்டேன் நான். பாவம் வெயில் என்ன வெயில் மழையும் சாமான் அதுல என்ன பாடுபட்டு திரிதல் வாகனம் சாமான். நம்ம பிள்ளையில அனுப்பி போட்டு அந்த தாய் என்ன பாட்டா பாடுவா. நம்ம பெத்த தாய் தகப்பன் எல்லாம் என்ன பாட்டா பாடுங்க பேசக்குள்ள என்ன இருந்தா என்னப்பா அந்த தாய் யோசிக்கணும். அந்த தாய் என்ன மகனை விட்டு போட்டு இதிப்பாவா இப்ப கேட்பாங்க என்ன புள்ள எங்கடாப்பா போனவரு போட்ட போன அங்க போன விடிய போனவர் பின்னேற மரம் காணல தவிச்சு போயிருப்பா அம்மா அப்பா. அப்ப அதை யோசிக்கலவே. உங்களுக்கு சும்மா அவ்வளோ மாட்டா கால் பண்ணனா அவர் வந்து உதவி செஞ்சு நமக்கு காசு வந்துட்டு இருக்கணும். அது எப்படி தாண்டி எப்படியெல்லாம் பிரச்சனையை தாண்டி இவ்வளவு ரோட்டெல்லாம் தாண்டி. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல கொக்கட்டிச்சோலை என்ற இடத்தான் நிற்கிறேன். கொக்கட்டிச்சோலையில ஒரு வீடியோ எடுத்தேன் நான். அது சில மாதங்கள் ஆயிட்டு. அப்ப அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு உதவி கிடைச்சது. எதுக்காகன்னா கடை முதற்கட்டமா இந்த சைக்கிள் பாருங்க கொடி இந்த சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தனாங்க. அப்படி வீடியோல அந்த உதவி வீடியோ எடுக்கக்குள்ளேயே என்ன உதவிக்காக கேட்டு வீடியோ எடுக்கக்குள்ளேயே அந்த சைக்கிள் வாங்கி கொடுத்தனாங்க. அதுக்கு பிறகு வீடியோ போட்டதுக்கு பிறகு உதவி கிடைச்சது. அதுக்கு ஒரு கடை மேலே ஒரு முதல் தடவை ஒரு கடைக்கான உதவி ஏற்படுத்தி கொடுத்தனாங்க. கடையை ஓப்பன் பண்ணி கொடுத்து போட்டு போனாங்க. அதுக்கு பிறகு வரல. தெரியும் தானே நாங்கள் நிறைய உதவி திட்டங்களை செய்யறதால வர முடியாம போயிட்டு. ஆனா இப்ப வந்துருக்கிறோம். கொக்குட்டிச்சோலை கோயிலும் தொடங்கியிருக்காம். எல்லாரும் வாங்க. சரி தொடர் சேனல்கிட்ட போயிட்டு பேசுவோம். பார்க்க சந்தோஷமா இருக்கு. பாருங்க இதெல்லாம் கட்டாயமா இதெல்லாம் வைக்கணும் தானே. கட்டாயமா வைக்கணும். அப்பதானே தெரியும் இது இதுக்குரிய கடன் தெரியும். அப்பதானே தெரியும். முக்கியமானது பாருங்க சொன்ன மாதிரியே எங்களோட போட்டோ அப்படியே 3 பேர் போட்டோவும் அப்படியே இருக்கு. உங்களில் ஒரு 2 போட்டோ தெரியுதா? இதான் உதவி செஞ்ச பிரகாஷ், லண்டன்ல இருக்கிற பிரகாஷ். நடுவில் நான் அங்கே வீடியோ எடுக்கிறாள். டைம் ஓடுது. ஓகே சந்தோஷமா இருக்கா. இதெல்லாம் கிஃப்ட் பண்ணினேன் ஏன்னா ஓப்பனிங் வந்து அண்ணனுக்கு கொடுத்தது. செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாரு. விளங்கல. ஓகே சந்தோஷமா இருக்கு. பார்க்கும்போது நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு வெற்றிகரமா க்ளோஸ் பண்ணல தானே. இப்ப நாங்க செய்து கொடுத்தது பிறகு கடையெல்லாம் பூட்டி வைக்கல. அப்படியா? அப்படிதானே. ஏன்னு சொன்னா எல்லாரும் உங்களோட நம்பிக்கையிலான நாங்க வீடியோ போடுறேன். சரிதானே. கடை வந்து ஓபன் தானே. இப்ப இந்த தொழில் தான் செய்யறீங்க? இந்த தொழில் தான் செய்யறோமா. பரவாயில்ல தொழில் வந்து இந்த சாமான்கள் தான் கொஞ்சம் இதாரி அந்த இதை போடுறது. அப்படியா? சரி. எல்லாம் ஓகே. டூல்ஸ் எல்லாமே இருக்கா? எல்லாம் நல்ல பிரச்சனை அதெல்லாம் ஓகே. இப்ப அண்ணனை பார்க்க வந்திருக்கிறேன். சரியானே. எப்படி சுகமா இருக்கீங்களா? பிரச்சனை நல்லா இருக்கு. பிரச்சனை இல்ல. கவலைப்பட்டீங்களா? என்னடா போனவர் தான் தெரியும் தானே தம்பி. அப்படியா நாள் தானே அவரு சில சனத்துகளுக்கெல்லாம் விளங்குறல்ல. நான் அழியிட்டேன் இப்ப இந்த அந்த சாப்பிடல இது தண்ணி குடிக்கல ஒன்று குடிக்கலாமா. நான் நைட்டு எல்லாம் கவலை நடுக்க தூங்கிடு இப்படி பேசி அந்த பிள்ளையில வாழும் பாரு பிள்ளைகள் இப்படி செஞ்சுட்டு இந்த கவலைப்பட்டேன் நான். பாவம் வெயில் என்ன வெயில் மழையும் சாமான் அதுல என்ன பாடுபட்டு திரிதல் வாகனம் சாமான். நம்ம பிள்ளையில அனுப்பி போட்டு அந்த தாய் என்ன பாட்டா பாடுவா. நம்ம பெத்த தாய் தகப்பன் எல்லாம் என்ன பாட்டா பாடுங்க. மெயின்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு தாண்டி வார இடத்த இந்த பிரச்சனை வாது. சரி அது ஒரு இது கண்டிப்பா ஒரு உதவி பண்ணா விட்டரைஞ்சோட போயிருக்கலாம். அந்த ஏரியாவில் மறைச்சு அந்த பிள்ளைகளை உதவி செய்யன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு 2-3 நாளா வரலன்றதுக்காக அதை உங்களுக்கு நீதிபதி மாதிரி பெரிய போலீஸ் மாதிரி எல்லாத்தையும் நிரூபிச்சு காட்டணும். இப்படி உங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக அப்படி வர அந்த நிலைமை அவருக்கு எனக்கு கவலையாக நான் கூட இருந்தேன். சாப்பிடவே இல்லை அம்மா நீங்க இப்படி செஞ்சதுல இருந்து இப்படி பார்க்குற நீங்க உண்மையிலே கடுமையான வருத்தம் எங்க தம்பிக்கு இப்படி செஞ்சது. அதே சின்ன குழந்தை பிள்ளைகள் நம்ம தானதுகளை மன்னிச்சு இப்படி அம்பி அப்படி சொல்லணும். சின்ன புத்திகளை சொல்லிக் கொடுங்க. ரொம்ப கவலையா போயிடுச்சு.
ஆனா என்ன அந்த கடையும் இப்ப என்ன ஓப்பன் பண்ணி இன்னும் திரும்பி வந்து 3வது தரம் பாக்காங்க பாருங்களேன். அது போய் என்ன தப்பு? அதான் அண்ணனுக்கு கட்டாயம் பேசணும் போல. நீங்க பேசினீங்கன்னு சொன்னா எனக்கு மலைக்கு வந்துரும். நீங்க அம்மா பத்தி பேசக்குள்ள என்ன இருந்தாலும் என்னப்பா அந்த தாய் யோசிக்கணும். அந்த தாய் என்ன மகனை விட்டு போட்டு இதிப்பாவா இப்ப கேட்பாங்க, என்ன புள்ள எங்கடாப்பா போனவரு போட்ட போன அங்க போன விடிய போனவர் பின்னேற மரம் பண்ணி காணல தவிச்சு போய் இதிப்பா அம்மா அப்பா. அப்ப அதை யோசிக்கலவே. உங்களுக்கு சும்மா அவ்வளோ மாட்டா கால் பண்ணனா அவர் வந்து உதவி செஞ்சு நமக்கு காசு வந்துட்டு இருக்கணும். அது எப்படி தாண்டி எப்படியெல்லாம் பிரச்சனையை தாண்டி எவ்வளவு ரோட்டெல்லாம் தாண்டி சும்மா போக்கலாம் எவ்வளவு ஆக்சிடென்ட் சாமான அது இது அதுல பைக்கில் செலவு என்ன போக்குவரத்து என்ன எல்லாம் சிந்திக்காம அந்த பாட்டி மூத்தமா பேசிட்டாகும். யாரா இருந்தாலும் சரி நம்ம அந்த தம்பிக்கு உதவி செய்யறாரு கேளுங்க. சரி ஓகே. அதான் நீங்க சில விஷயங்களை பேசினா எனக்கும் இதாயிரும். அது என்ன செய்யற யூடியூப் சேனல்ன்றது எதுக்காக ஓபன் பண்ணுன்ற ஒரு இது இல்லாம போகக்கூடாதானே. எவ்வளவோ நம்ம செய்துட்டோம், எவ்வளவோ செய்துட்டோம். நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே எனக்கு என்னதான் இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. கெட்டது வர நல்லது கண்டு நினைச்சிருக்கோம். அந்த அம்மா தான் அப்படி செஞ்சா கவலைப்படாதீங்க. சரி ஓகே. எதுக்கோ வந்து ஏதோ நடக்கு. நானும் நினைக்கல நீங்க இப்படி பேசுவீங்கன்னு. எனக்கு மனம் கேட்கலம்மா. அப்படி யோசிக்கணும் இல்லவா? அந்த அளவு ஒரு லோசிக்கு. அந்த அம்மா தான் வயசு போய் திருப்பி நீங்க இந்த உதவி செய்ய போறீங்க. அதே காசு அந்த அம்மா கிட்ட சொல்லி தண்டனை வைக்கிற அம்மா கிட்ட சொல்லி கொடு, இன்னொரு ஆளுக்கு உதவி செய்யுங்க. அவைக்கு செய்யாதீங்க. அப்படி ஏதோ பார்க்கணும். உங்களுக்கு பிறகு கோவம் தான் வரும் உங்களோட இதை பார்த்தா. சரி ஓகே. அதான் எல்லாத்தையும் கடந்து போவோம். என்ன சொல்றேன் இப்ப என்னன்னு சொன்னா தான் இந்த சிச்சுவேஷனை வந்து கடந்து போகத்தான் வேணும். சோசியல் மீடியான்னு சொன்னா பொதுவானது தானே. இப்ப நம்ம அந்த ஒரு வீடியோ வெளியிட்டோம்னு சொன்னா நம்மள பிடிச்சாக்களும் பார்ப்பாங்க, பிடிக்காதாக்களும் பார்ப்பாங்க. அப்ப அதை விளங்கிக்கணும். பாருங்க, இதை விட யாருக்காக இந்த பாக்கியம் கிடைக்குமா? கடை ஒன்று கட்டி அதுல ஒரு சாமி படம் மாதிரி போட்டோ குழி இருக்கிறாங்க. எனக்கு இது எவ்வளவு ஹெல்ப் விடுங்க, எனக்கு இதே போதுமா. நம்ம எனக்கு என்னப்பா அடியா இருந்து ஆஞ்சநேயர் எப்படி இருந்தாரு, அவர் அலுமாரு 5 பேருக்கு கிருஷ்ணருக்கு உதவி செஞ்சு பாலத்தான் நீங்க செய்யறீங்க. எல்லாருக்கும் அப்படித்தான் செய்யறார்கள். கிருஷ்ணரு நீங்க ஒரு ஆஞ்சநேயர் அப்படின்னு பாலமா எவ்வளவு பிரச்சனை இல்லை தாண்டி செய்யறீங்க. முன்னு பாராட்டுறது இருக்கு. இதுல தானே எனக்கு மன கேக்குது இல்ல. எந்த உழைப்பிருக்குதானே. எந்த உழைப்புக்கு வந்து எவ்வளவு கொடுத்தாலும் எந்த உழைப்பு எனக்கு தெரியும் தானே. நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். கட்டாயமா வந்து ஒரு கடை கட்டி கொடுத்தாங்க. அப்ப அதை கட்டாயமா காடு தானே வேணும். என்னோட வீடியோஸ்ல தான் வெறும் இது அறிந்தது. இப்ப அடுத்தடுத்த கட்டங்கள்ல நாங்க உதவி செஞ்ச இடங்கள் எல்லாம் காட்டதான் போறோம். இப்ப கிட்டடியில கூட நாங்க 3 கடை கூட கட்டி கொடுத்திருக்கிறோம். வாகனேரியில ஒரு கடை கட்டியாச்சு. கட்டி முடிஞ்சு இன்னும் ஓப்பனிங் பண்ணல. அப்படிதான் நாம சரியா செய்யறோம். அப்ப நாங்களும் வந்து பார்க்கத்தானே வேணும் அது சரியா நடக்குது. கடையெல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணி கொடுத்து போட்டு போனோம். நாங்க எல்லாம் இப்ப நல்லபடியா நடக்குது. ஆனா நீங்க தொடர்ச்சியா செய்யணும். என்ன சொன்னா அதுதான் நான் சொல்றேன், தொடர்ச்சியா நீங்க செய்யணும். இப்ப துராசு தம்பி வணக்கம்ப்பா. நான் சொல்றேன், நீங்க வீடியோ பாத்தீங்கடா நிறைய போட்டோ நீங்க பாருங்க. கடைய வடியா வச்சிருக்கேன். உங்களோட மனம் மாதிரி சீட் ஒன்று கட்டுறேன். துராசி தம்பிக்கு சொல்றேன், இதை பார்த்துட்டு சீட்டு 1000 ரூபாய் சீட்டு ஒன்று போடுறேன். 15 நாளைக்கு ஒருக்கா 1000 ரூபாய் போடுறேன். கட்டிட்டு இருக்கேன். பிரச்சனை இல்லை. அதுல கொஞ்சம் வருமானங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் தம்பி. சீட்டு போடுறீங்க பிரகாஷ் தம்பி. பிரகாஷ் அவருக்காக சொல்றேன், அதை பாத்தீங்கடா. அவர் கட்டாயமா பாப்பாரு. அவர் பாக்கலாட்டி நான் கட்டாயமா சேர் பண்ண அவருக்கு. ஏண்டா பாருங்களேன், ஒரு 1 லட்சம் ரூபாய் அனுப்பி கடையை கட்டி கொடுங்க. அவரு தானே காரணமா அவரு தானே. நாங்க ஒரு பாலமா இருந்தா சேர்த்துறோம். நான் இப்படி போய் தான் அரைச்சி எடுக்கிறதுக்காக தான் இப்படி வச்சிருக்கேன் சாமான் கிட்ட. அப்படியா? ஒலிம்பிக் இல்லாத நீ அப்படி அரைச்சிட்டு போய் இடத்திலிருந்து செய்வேன். செஞ்சுதான் இது செய்யறேன். ஒரு நாளைக்கு எப்படி கொண்டு வந்துருமா? சில நேரம் ஒரு வேலை வரும், சில நேரம் வராது. எல்லாரும் தூரம் இருந்து வரலையவ. இந்த ஊருக்குள்ள பஜாரண்டா வரும். இது ஊருக்குள்ள நீ அப்படி ஓகே விளங்குது. அதானே ஒரு மெயின் ஓரத்துல கடை இருக்குமாண்டா பிஸியா தான் இருப்பீங்க.
எனக்கு குடிக்கலாம் இருந்திருக்கும். நிறைய சாமம் வாங்கி போடுவேன் நான். சீட்டு விழுந்துக்கண்டா, சீட்டு விழுந்து மோட்டர் வாங்கி எல்லாம் போட்டேன்டா. மோட்டரை நான் பூட்டி கொடுத்துட்டு போயில ஃபேனுக்கு மோட்டர் வேணும். மோட்டர் இல்லாம தான் இருக்கு. கோயில் போன மோட்டர்கள், கோயில் நமக்கு சுத்த ஓடாது, கோயில் போடணும். அது மோட்டர் வாங்கி அப்படி இது வந்தா போடுவேன். அப்ப வசதி இல்ல, சீட்டா இப்படி வந்தா போட்டு. அதான் முன்னேறணும். இப்ப அண்ணன் ஓகே ஓரளவு வந்துட்டாரு. ஆரம்பம் என்று சொல்லலாம். அப்ப அடுத்த கட்டம் வாரம் அதுதான் வாங்க. என்ன கொக்குட்டிச்சோலை என்ன அட்ரஸ் என்னது? முனைக்காடு வீரபத்திரம் கோயில் வீதி. முனைக்காடு வீரபத்திரம் கோயில். என்னன்னு சொன்னா வந்தா நல்லா பேசுவார், உண்மையிலே நல்லா பேசுவார். அதுக்கு என்னன்னா வாங்க ஒரு பேனை தூக்கிட்டு வாங்க நினைக்கிறதுக்கு. நம்ம எல்லாரோட அப்படித்தான். ஓ நல்லா பேசுவார் அண்ணன். சரிதானே? இப்ப அண்ணனுக்கு என்ன வந்ததோ அதை நாங்க சரியா செய்து முடிச்சு அண்ணன் சரியா முறையில செய்து கொண்டிருக்கிறாரு. தம்பி வாங்கல, தம்பி தான் தம்பிக்கான படிப்புக்கான உதவி தானே. இப்ப என்ன அப்ப என்ன மாதிரி இருங்கல்ல அங்க அப்ப என்ன மாதிரி ஒழுங்கா செய்யற வேலையை நீங்களும் பழகிறீங்க. நீங்களும் பழகினா நல்லது தானே, நீங்களும் பழகினா நல்லது தானே. அப்ப ஹெல்ப் பண்ணலாம். தருவாரு, கூப்பிட்டாதான் எதை எடுத்தா எதை எடுத்தா தூக்கி தருவாரு. பள்ளிக்கு போயிட்டு வந்து செஞ்சிருவாரு. சரி ஓகேங்க. இப்ப வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப ஒருவங்க வந்தாங்க. இப்ப அவங்கள்ட்ட கேட்டேன், இப்ப அண்ணன் எப்படி வேலைலாம் எப்படி எவ்வளவு கூட வாங்குறாரா குறை வாங்குறாரான்னு கேட்க, ஒரு ஹீட்டர் எனக்கு இன்னத்துக்கு 100 ரூபா தான் வாங்கினாரு. அதை காணுமா 100 ரூபா காசா வாங்குற? அது என்ன இல்லாத செஞ்சு கொடுத்து பாத்தீங்களா எப்படி? அதானே அதான் நீங்க உதவி செய்யக்கூட நானும் அப்படி நீங்களும் செய்ய உதவிதான் செய்யறீங்களா? அப்ப அதுக்காக இல்ல 100 ரூபா நம்ம செஞ்சதுக்காக 100 ரூபா. அதுக்காக எல்லா பேரும் வந்து உதவி செய்வாங்க. அப்படி இல்ல அவரா? சரி ஓகே. பார்த்து பக்கத்துல இருக்கிறவதான் மூத்த மாவை இருந்தா இருக்கிறா. அதுக்காக அப்படியா? சரி. அதாவது 400 ரூபா தடுப்பு. அந்த மனசால அப்படி ஒரு இப்படி இருக்கிறீங்க. அதான் இப்ப நடக்கிறீங்களா ஒழுங்கா? பிடிக்கணும், பேலன்ஸ் இல்ல, பிடிச்சுதான் போகணும். நின்றுனா என்னதுன்னா பிடிச்சுக்கணும், பிடிச்சுதான் போகணும். இல்லைன்னா விழுந்துருவேன். இது தடை கொண்டு விழுந்துருவேன். இந்த இது தடைக்கிறோம், இந்த விரல்கள் தடைக்கிறோம். அதான் அதுக்கு தான் வேற கொண்டு வச்சிருக்கிறேன். தூரத்துக்குண்டா பாருங்க, பார்த்து ஆள் நடந்தா இன்னும் இதோட அதுக்கு ஒப்பரசமானச்சு. அதெல்லாம் நினைச்சு பாக்கலா காசு? நினைச்சு பாக்கலாப்பா அதுக்கெல்லாம் காசு ஒப்பரசம் இல்ல. அப்படி இருக்க கூட முயற்சி செய்யுங்க. சரிதான், எல்லாம் முயற்சி செய்தா கட்டாயம் நடக்கும். 10 லட்சம்ன்றது நமக்கு என்னன்னு மாதிரி தெரியாது. அது கேட்டா நமக்கு ஒப்பரசன் எங்க பாப்பேன். அதான் நீங்க உங்களோட மனைவி தான் காமெண்ட்ஸுக்கு போயிட்டு ஏற்கனவே பார்த்தவ. இப்ப நீங்க இப்ப கடை கட்டினதால கொஞ்சம் அதுல வர ஒரு ஏன்னா 100 ரூபாவோ உங்களோட உழைப்பு தானே. அது இப்ப 100 ரூபா வந்ததுல என்னது டிரைவருக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுத்தேன். நான் 50 ரூபாய்க்கு வெத்துறாங்கிறது வெத்திலே 50 ரூபாய்க்கு வெத்தலையா? சரி. பிஸ்கெட்டுக்குள்ள நான் வருது அந்த அந்த பேக்குல கடைசி சிப்புக்குள்ள பாருங்க ஒன்று இருக்கு. போங்க போய் பாருங்க. பாரு அதெல்லாம் போய் எடுத்துட்டாங்க. அண்ணன் எடுத்து தருவார். வேற பிடிக்கும் அண்ணா 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 நல்லா பிடிக்கும். அண்ணா அதான் பிடிக்கத்தானே வேணும். ஒரு நாள் எனக்கு தெரியாத வீடியோ எடுத்து கடையில போய் சரியா நாங்களா சாப்பிடுங்களா? சரியா? தேங்க்ஸ். இவர் அப்படித்தான் சோகமா இருப்பாரு, சிரிக்கிற இல்லையா? தேங்க்ஸ். ஸ்கூலுக்கு போறானே, முக்கியமானதா தான் ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கணும். சரி, இப்ப எத்தனை நாள் ஆயிட்டு? எத்தனை நாளா மாதங்களா? கிட்டத்தட்ட 5 மாதம் 4 மாசம் 3 மாதம் இருக்குமா நினைக்கிறேன். 3 மாசம் அப்படிதான் இருக்கும். சந்தோஷம் மீண்டும் வந்து பார்த்ததுல. நாங்க மீண்டும் வருவோம். ஏனென்றா எங்களுக்கு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும், வீடியோ மூலமா பார்க்கும் போதும் பாக்குறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தொடர்ச்சியா என்னோட வீடியோஸை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நீங்க ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு கண்ணீரெல்லாம் விட்டீங்க மகனுக்காக. மகன் கேலி பண்றேன் மாணவர்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போக்கல. இப்பயும் கேலி பண்றவங்களா? ஓமா அதே என்னப்பா. அதான் இப்ப சமுதாயத்துல வாழ்றதே ஒரு போராட்டமா தான் இருக்கு போல. சரி ஓகேங்க, சந்தோஷம். சரிதானே? யாரு என்ன சொன்னாலும் நம்மளுக்குள்ளானே நம்மளுக்குள்ளா இருக்கு அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. அண்ணனோட பேசினது சரியான சந்தோஷம். அண்ணனுக்கு சந்தோஷமா இருக்கு. தம்பி போனோம் தானே வரக்கான இல்ல, போன் எடுத்தா கூட தூக்குறான் இல்ல நினைப்பீங்க.
ஆனா நான் எடுக்க மாட்டேன் ஆனா டேஸ்ல எடுக்க மாட்டேன் ஆனா வாகனம் போறதானே உங்களுக்கு பிஸி ஆனா 2 மணி நேரம் எடுத்த நான் நீங்க பிஸி தானே பயம் எனக்கு இதை மொபைல் எல்லாம் என்ன பாட்டா பாடுங்க ஆக்சிடென்ட் அது இதுகள் எனக்கு பயம் அப்பா நடுக்கும் சரி இந்த இதெல்லாம் பயத்துல நான் எடுக்கிறல டாக்டர் சரி ஓகே நாங்க எப்போதும் உங்களோட தொடர்புல இருப்போம் சரிதான் கடவுள் காப்பாத்தணும் பிள்ளைகள வீடியோ முடிப்போம் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது சரியா ஓகேங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன் என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்